55,000 கடந்தது தங்கம் விலை. ஒரு சவரன் 400 ரூபாய் உயர்ந்து 55,200 ரூபாய்க்கு விற்பனை. புதிய உச்சத்தை தொட்டது தங்கம் விலை. 1 கிராம் வெள்ளி ஒரே நாளில் 3 ரூபாய் 50 காசுகள் உயர்ந்து 101 ரூபாய்க்கு விற்பனை. ஐந்தாம் கட்ட மக்களவை தேர்தலில் காலை 9 மணி நிலவரப்படி 10.28 விழுக்காடு வாக்குப்பதிவு. ஒடிஷா சட்டப்பேரவை தேர்தலில் சுமார் 7 விழுக்காடு வாக்குகள் பதிவானதாக தகவல். ஒடிஷா மாநிலம் பூரி மக்களவை தொகுதியில் பிரதமர் மோடி வாகன பேரணி. 6ஆம் கட்ட மக்களவை தேர்தலை முன்னிட்டு வாக்கு சேகரிப்பு. தமிழகத்தில் வரும் 22ஆம் தேதி வரை அதி கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. கன்னியாகுமரியில் தொடரும் கனமழையால் பேச்சிப்பாறை அணையில் இருந்து 2வது நாளாக உபரி நீர் வெளியேற்றம். தாமிரபரணி ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. சதுரகிரி கோயிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு 4 நாட்கள் தடை விதிப்பு. தொடர் மழை எச்சரிக்கை காரணமாக நடவடிக்கை. திருவொற்றியூர் கல்யாண வரதராஜா பெருமாள் கோயிலில் வைகாசி பிரம்மோற்சவம். கொடியேற்றத்துடன் தொடங்கியது திருவிழா. சென்னை கோயம்பேடு சந்தையில் வரத்து குறைவால் காய்கறிகளின் விலை அதிகரிப்பு. 1 கிலோ பீன்ஸ் 250 ரூபாய்க்கும் கேரட் 60 ரூபாய்க்கும் விற்பனை. புதுக்கோட்டையில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மாட்டு சாணம் கலக்கப்பட்டதாக கூறப்பட்ட விவகாரம். சிபிசிஐடி போலீசார் முதல் கட்டமாக வழக்கு பதிவு செய்து விசாரணை. பேருந்து, மெட்ரோ, மின்சார ரயிலில் ஒரே டிக்கெட் மூலம் பயணிக்க திட்டம். ஜூன் இறுதியில் ஒப்பந்த புள்ளி முடிவு. சென்னையில் பெருகி வரும் மக்கள் தொகை. நவீன பொது கழிப்பறைகள் 15 மண்டலங்களில் கட்ட மாநகராட்சி திட்டம். இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டம். போரூர் மற்றும் பூந்தமல்லி இடையே உயர்மட்ட மின்பாதை உபகரணங்கள் நிறுவும் பணி தொடங்கியது. நான்காவது ரயில் வழித்தடம் அமைக்கும் பணியால் சென்னை கடற்கரை மற்றும் வேளச்சேரி வழித்தடத்தில் ரயில் சேவை மாற்றம். வேளச்சேரி பறக்கும் ரயில் சேவையை ஆகஸ்ட் முதல் கோட்டை ரயில் நிலையத்தில் இருந்து இயக்க தெற்கு ரயில்வே முடிவு. தமிழக அரசின் கலை அறிவியல் கல்லூரிகளில் சேர்க்கைக்கான விண்ணப்பம் பதிய இன்று கடைசி நாள். விண்ணப்ப பதிவு அவகாசத்தை 1 வாரம் நீட்டிக்குமாறு மாணவர்கள் கோரிக்கை. பொறியியல் படிப்பிற்காக 1,70,000க்கும் மேற்பட்டோர் விண்ணப்பம். ஜூன் 6ஆம் தேதியுடன் விண்ணப்பிக்க கடைசி நாள். ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்திருக்கலாம் என தகவல். விபத்து நிகழ்ந்த இடத்திற்கு விரைந்த மீட்பு படை. நான்காவது முறையாக நம்பிக்கை ஓட்டு கோரும் நேபாள பிரதமர் பிரசண்டா. இன்று நடைபெறுகிறது வாக்கெடுப்பு.